என்ன அஞ்சலி, என்கிட்ட பேச மாட்டியா? என்ன பேசணும்? இல்ல, நான் வீட்ல யார்ட்டையும் கேட்காம திடீர்னு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்துக்கு முடிவெடுத்துட்டேன். அதனால வீட்ல இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட கோவப்படுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல வேளை யாருமே கோவப்படல. என் முடிவை அக்காவும் ஏத்துக்குச்சு. தாரணி, திவ்யா எல்லாருக்குமே என் முடிவு பிடிச்சு போச்சு. ஆனா நீ எதுவும் சொல்லல. உனக்கு எதுவும் என் மேல கோவம் இல்லையே? எனக்கு என்ன கோவம்? வீட்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இதுக்கு மேல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியா? அப்ப இந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் சம்மதம், உனக்கும் சம்மதம் இல்ல? இது போதும். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனாட்சி அம்மா தான்ப்பா. ஐயோ மாமா, முடிஞ்சாமா? சரி கிளம்பலாம் மாமா. சரி, நீங்க இருங்க, நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துட போலாம். யாரு? நம்ம ராமசாமி பொண்ணு மீனாட்சியா? ஆமா பெரியம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அதை விடுமா. ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? என்ன விஷயம் பெரியம்மா? உனக்கும் நம்ம முத்துப்பாண்டிக்கும் வர்ற 5ஆம் தேதி கல்யாணமாமே. என்ன, நான் கேள்விப்பட்டது உண்மையா? வெக்கத்தை பார்த்தாலே தெரியலையாமா? உண்மைதான். ஆமா, நீ யாருமா? என்ன தெரியாதா? நான் உங்க வீட்டுக்கு பால் விக்கலாம் வந்திருக்கேனே. ஆமா ஆமா, அஞ்சலி தானே உன் பேரு? ஆமா ஆமா. மீனாட்சிக்கு மாதிரியே உனக்கும் சீக்கிரமே நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கல்யாணம் நடக்குமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. முத்துப்பாண்டி உன்னை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவான். நீயும் அவனை நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க 2 பேரும் இந்த ஊரே மெச்சுற மாதிரி வாழணும். கண்டிப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாருமா நல்லாருமா. எங்க முத்துப்பாண்டிய காணோம்? அவனை விட்டுட்டா கோயிலுக்கு வந்த? இல்ல இல்ல, 2 பேரும் சேர்ந்துதான் கோவிலுக்கு வந்தோம். அம்மனுக்கு புடவை சாத்த வந்தோம். வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்புறோம். மாமா ஆட்டோ பிடிக்கிறதுக்காக போயிருக்கு. அப்படியாமா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம் சரி, வரேம்மா.